அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பேஷண்ட்ஸ் நெறைய நம்ம இந்த ஹெப்படைட்டிஸ்க்கானது அல்லது ஸ்டோனுக்கானதோ நெறைய விஷயங்கள் நம்ம நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்துட்டுருக்கோம். அதில குறிப்பா நம்ம அதிகமா விழிப்புணர்வு செய்யக்கூடிய விஷயம்ன்றது ஹெப்படைட்டிஸா இருக்கு. அண்ட் ஹெப்படைட்டிஸான இன்ஃபெர்டிலிட்டியும் நெறைய கேஸஸ் பார்த்துட்டுருக்கோம். ஸோ பொதுவா இத பத்தின ஒரு விழிப்புணர்வு தான் பார்க்க போறோம். ஒரு கமெண்ட்ல நம்மளுடைய வீடியோவோட கமெண்ட்ல ஹெப்படைட்டிஸ் பி வைரல் லோட் 58 crore 46 lakhs இவ்ளோ இருக்கு சார். இஸ் இட் க்யூரபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு ஐயு யூனிட்ல இருக்கா? அல்லது காப்பீஸ்ல இருக்கா? அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ 58 crore 46 lakhs அப்படின்றது மேபி இது ஐயு யூனிட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, ஐயு பெர் எப்படி போடுவாங்கன்னா, ஐயு பெர் எம்எல்ன்னு போடுவாங்க. ஒரு எம்எல்ல இத்தனை இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட்ட நம்ம காப்பீஸா கன்வெர்ட் பண்ணணும். அந்த காப்பீஸா கன்வெர்ட் பண்றது மல்டிப்ளைட் பை 7 அல்லது 5 டிபெண்ட் அப்பான் நம்ம என்ன இன்ஸ்ட்ருமென்ட்ட பிசிஆர் ரன் பண்றோமோ, அத பொறுத்து அந்த வேல்யூன்றது கண்டிப்பா மாறும். ஸோ, அப்படி பார்க்குறப்ப இட் இஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. 58 crore அப்படின்ற வேல்யூ. சரி, பொதுவாவே பார்ப்போம். நான் ஒரு சித்த மருத்துவர். இப்போ எம்டி படித்த சித்த மருத்துவர். உங்களுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் ரிலேட்டடா நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்றது என்னோட கோர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ, கூடவே மஞ்சள் நோய் அப்படின்றது தான் சித்த மருத்துவத்தில இந்த ஹெப்படைட்டிஸ சொல்றோம். அதில பல வகை இருக்கு. அதில ஒரு குறிப்பிட்ட வகை அழலும், ஐயமும் வித்தியாசப்படுறதுனால, அதில ஒரு மாறுதல் ஏற்பட்டு இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸோட தாக்கத்தினால இந்த பாடியிலேயே சேஞ்சஸ் நடக்கும். ஸோ, இதுதான் ஹெப்படைட்டிஸ்க்கான விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேஸ்க்கு இப்போ 58 crore இருக்கு. இது ஏன் இந்த 58 crore வந்திருக்கலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியே ஆகணுங்க. முதல்ல எப்பவுமே ஏன் இவ்வளோ தூரம் ஏறுது அப்படின்றப்போ, முதல்ல பாடியில நார்மலா ஃபர்ஸ்ட்டு நம்ம வைரஸ் உள்ள வரும். அந்த வர்றப்போ, முதல் நிலை அப்படின்றது நமக்கு ஒரு ஸ்டேபிளான அளவா இருக்கும். இப்போ பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்கிறப்போ டாக்டர்ட்ட போய் பேஷண்ட் டாக்டர்ட்ட போய் பார்க்கிறப்போ, டாக்டர் சொல்லுவாரு, "மருந்தெல்லாம் எடுக்கக்கூடிய அளவுலலாம் இல்லங்க. மருந்தெல்லாம் எடுக்கவே வேண்டாம். இது தேவையில்ல. மருந்து தேவையில்ல. அப்படியே விடுங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு செக் பண்ணிக்கலாம்." அப்ப 6 மாசம் கழிச்சு செக் பண்ண பிறகு உங்களுக்கு அதிகமா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஸோ, அத கண்டிப்பா பொதுமக்களானவங்க கண்டிப்பா யோசிக்கணும் முதல்ல. அப்புறம் பொதுவா அடுத்த ஒரு விழிப்புணர்வு முக்கியமா என்ன சொல்லணும் அப்டின்னா, இப்ப இந்த மாரியான ஒரு விஷயம் பார்த்துட்டீங்க அப்டின்னா, வைரஸ் இஸ் ஆல்வேஸ் அ வைரஸ். அதுல எந்தவித மாற்றமே இல்ல. 10 இருந்தாலும் வைரஸ் தான், 100 இருந்தாலும் வைரஸ் தான். 58 கோடி இருந்தாலும் வைரஸ் தான். சரி. இப்ப இந்த கேஸ் பொறுத்தவரைக்கும் ஏன் ஏறியிருக்கு அப்டின்னா, இந்த கேஸ்க்கு இம்யூன் டாலரன்ட் ஃபேஸ்ன்னு அப்டின்னு ஒண்ணு இருக்கு. இம்யூன் டாலரன்ட் ஃபேஸ்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியானது பாடியில ஒரு குறிப்பிட்ட அளவு அத ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 100 கோடி இப்ப எக்ஸாம்பிள் இவருக்கு 58 கோடி. இப்போ ஒரு 1 கோடி வரைக்கும் அது ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கும். அத குறைச்சு தன்ன தானே முயற்சி பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கும். ஒரு கட்டத்தில தன்னுடைய அந்த முயற்சி பலனிழக்கும்போது, இம்யூனிட்டி பலனிழக்கும்போது, அது எக்கச்சக்கமாக மல்டிப்ளை ஆயி ஹெவியா நிக்குது. அதத்தான் ஆக்டிவ் வைரல் ரெப்ளிகேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வைரல் ரெப்ளிகேஷன் ஸ்டேஜ் வந்தா தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் வெளியில உள்ள மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். பட் சித்த மருத்துவம் இப்படி பார்ப்பதில்ல இந்த நோய. சித்த மருத்துவம் வேறொரு கண்ணோட்டத்தில, வேறொரு வகையில இந்த நோய்கள அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. நீங்க கோவிட்ல பார்த்திருக்கீங்க. அல்லது அதுக்கு முன்னாடி எத்தனையோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட வந்திருக்கு. சிக்கன் குனியா, டெங்கு இப்படி நெறைய விஷயத்த நம்மளுடைய சித்த மருத்துவம் பல்வேறு விஷயங்கள செஞ்சிருக்கு. அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த பேஷண்ட்டுக்கு HbEAg பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த HbEAg பிரசன்ட்டா இருக்குது அப்படின்னா, மேபி இந்த ஆன்டிஜன் ஹையரான டிஎன்ஏ வேல்யூ இருக்கிற கேஸ்க்கு இது பிரசன்ட்டா இருக்கும். இந்த மாரி இருக்கிறப்போ மத்தவங்களுக்கு பரவக்கூடிய சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதுக்கப்புறம், சார் சம்டைம்ஸ் ஒரு சில பேஷண்ட் சொல்லுவாங்க. கமெண்ட்லயே போடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சார் நான் இந்த மாரி வைரல் ட்ரக்ஸ் எடுத்தேன். வைரல் ட்ரக்ஸ் எடுத்தேன். எடுத்த பிறகு எனக்கு குறைஞ்சிருச்சு. இப்ப நான் நல்லா இருக்கேன். அப்படின்ற மாரி மருந்து நேமோட போடுவாங்க. இட் இஸ் வெரி வெரி ராங். என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு மருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த மருந்து இதுவும் கனெக்ட் ஆகுற 2 என்சைம கட் பண்ணிவிடும். அப்ப மீதம் உள்ள பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சர்க்குலேஷன்ஸ்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். ரைட்டா? சம்டைம்ஸ் அது கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆகும். ஃபேட்டி லிவர்ல அக்குமுலேட் ஆகி உள்ள லேட்டன்ட் ஹெப்படைட்டிஸாவும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ, அதனால இதுதான் ப்ரோக்ரசிவ் டிரான்சிஷன்ல உள்ள விஷயமா அவங்களுக்கு இருந்திருக்கும். இதுதான் மேஜரான ரீசன். கிளினிக்கலா பார்க்குறப்ப பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அக்யூட்ல இருப்பாங்க. 6 மாசத்துல முதல்ல தெரிஞ்ச உடனே சித்தால அப்யூர் ஆனீங்க அப்படின்னா, டெஃபினட்டா யூ வில் கெட் சம் மோர் பாசிட்டிவ் ரிப்ளை. நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு மேனேஜ்மென்ட் கேர் அப்படின்றது ஈஸியா குடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். 6 மாசம் ஆற போட்டுட்டு, என்னோட டாக்டர் சொல்ட்டாரு. நாங்க கேட்டோம். மருந்தே வேணான்னு சொல்ட்டாங்க. டெஃபினட்டா நீங்க ரிமூவ் பண்றீங்க அப்படின்னா, விழிப்புணர்வுக்காக தான் சொல்றேன். அப்படி தள்ளி போடுறீங்கன்னா, டெஃபினட்டா 6 மந்த்துக்கு பிறகு
சின்னதா ஏறி இருக்கிறப்போ, அப்போ மருந்து எடுக்கணும்பாங்க. ரொம்ப ரொம்ப வலிக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, அதனால தயவு செய்து சொல்றேன், விழிப்புணர்வோட சொல்றேன். தயவு செய்து பாசிட்டிவ்னு பார்த்துட்டீங்கன்னா, இம்மீடியட்டா சித்தாவ அப்ரோச் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா டிசீஸ் ப்ராக்ரஷன்ல இப்படி இருக்கும். அக்யூட்லேருந்து கிரானிக் ஸ்டேஜ் மாறிருவீங்க. கிரானிக் ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே கேன்சர் வருமான்னு கேட்டா அப்படிலாம் வராது. கிரானிக் ஸ்டேஜ் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும்போது, என்னதான் கிரானிக்லயே இருக்கிறப்போ, டெஃபினட்டா அத நம்ம குறைச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு வரதே ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். ஸோ, அப்ப இட் டேக்ஸ் சம் டைம். பேஷண்ட்டுக்கு ஆனா பொறுமை இருக்காது. 4 மாசத்துல எனக்கு ரெடி ஆகுமா? 3 மாசத்துல சரியாகுமான்றது அவங்களோட கொஸ்டினா இருக்கும். டெஃபினட்டா நீங்க எந்த அளவுக்கு இயர்லியரா அப்ரோச் ஆகுறீங்களோ, அதான் நல்லது. அதுக்கப்புறம் மானிட்டரிங் மார்க்கர்ஸ் சும்மா HbA1c மட்டும் பார்த்துட்டு, சார் இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ராங்கான ஒரு அப்ரோச். டிஎன்ஏ பாருங்க. ஹெப்படைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இட் இஸ் அ மார்க்கர். ஜஸ்ட் மார்க்கர் தான். அந்த மார்க்கரோட ஒரிஜினல் டிஎன்ஏன்றது HBV டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த நியூக்ளிக் ஆசிட் எவ்வளோ இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். அந்த செக் பண்ணின பிறகு தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத தெரபியூட்டிக்கல் சம்மந்தமான விஷயங்கள நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்னு இவ்வளோ ஏறுறதுக்கான அடுத்த ஒரு காரணம்னு பார்த்தா, HbEAGயோட ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணும் முக்கியமா, மத்தவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இது எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா, இப்போ நம்மளோட உடல்ல இருக்கிறப்போ, நம்மளோட இம்யூன் ஃபங்ஷன, ரெஸ்பான்ஸ இப்போ எக்ஸாம்பிள் இந்த வைரஸ நான் அழிக்கணும் அப்படின்ற பாடிக்குள்ளேயே அந்த இம்யூன் மெக்கானிசம் நார்மலா நடந்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த மெக்கானிசத்தையே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அத ரெஸ்பான்ஸ் இம்யூன வந்து குறைச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி குறைக்கிறப்போ, லெவல்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் வந்து மல்டிப்ளை எக்கச்சக்கமாகும். 2, 2, 4ன்றத விட இது நம்ம லாங்குவேஜ். 2, 2, 400ன்றது தான் வைரஸோட லாங்குவேஜ். ஸோ, அப்போ மல்டிப்ளா ஏறிக்கிட்டே இருக்கும். ஜெனடிக் வேரியேஷன்ன்றது உங்களுக்கு வித்தியாசமா வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ட்ரக் எடுத்துட்டேன். ட்ரக் எடுத்து ட்ரக்குக்குமே அது குறையல அப்படின்னா, அது விர்லன்ட்டா இருக்கு. நீங்க ஒரு 3 வருஷமா இருக்கலாம். 6 மாசமா இருக்கலாம். இப்ப எத்தன வருஷம் வேணா இருக்கலாம். திடீர்னு நம்மள்ட்ட சித்தா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப, சார் மைல்டா இப்ப எடுத்து 3 மாசம் கழிச்சு ஏறி இருக்கு சார். இது என்ன சார் காரணம்னு கேட்டா, இம்யூன் எஸ்கேப்பா ஆகலாம். இம்யூன் எஸ்கேப் அப்படின்றப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம். அங்க ஜீனோமிக் சேஞ்சஸ்ல என்ன வேணா நடந்திருக்கலாம். ஜீனோம்ஸ் உள்ள வந்து வைரல் டிஎன்ஏ ஜீனோம்ஸ் இருக்குல்ல, மூலக்கூறு பகுதியில வேற ஏதாவது சின்ன நியூக்ளியோடைட சேஞ்சஸ் வந்து ஆகுறப்போ, அது இன்னும் விர்லன்ட்டா மாறும். இன்னும் தீவிரத்தன்மையா மாறும். அப்ப அதையும் நம்ம கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு முடியும். பட் என்ன இருந்தாலும் பேஷண்டோட பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் நான் இதுல வந்து சொல்லிக்கிறேன். HbEAG பாசிட்டிவா இருக்கிற கேஸ்க்கு எப்பவுமே ரெப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷனோட லெவல் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். லிவர் வீக்கம் அடையறதுக்கோ, தாபிதம் அடையறதுக்கோ நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பேஷண்ட் சொல்லுவாங்க, "சார் ALT அதிகமா இருக்கு, AST அதிகமா இருக்கு" அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஹெப்பாட்டிக் உள்ள இருக்கக்கூடிய செல்லுலாரோட சேஞ்சஸ் அங்க இன்ஃப்ளமேஷன் ஆகறதுக்கு, இன்ஜூரி ஆகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும். டிசீஸ் புரோகிரஷன் அடுத்த ஸ்டேஜுக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஃபைப்ரோசிஸ் ஆகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிரோடிக் லீஷன்ஸோ அல்லது ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமோ இதெல்லாம் எண்ட் ஸ்டேஜ்ல இதாகறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ ஒரு கேஸுக்கு HbEAG பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா, பொதுவா நம்ம ப்ராப்பரா அவங்கள மானிட்டர் பண்ணி, இப்போ ALT லெவல் எப்படி இருக்கு, AST லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத அசஸ் பண்றோம். ப்ராப்பரா லிவர் ஃபங்ஷன் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னாலே, கிளியர் பிக்சர் தெரிஞ்சிரும். கூடவே இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம இன்னொன்னு பார்ப்போம். பிளேட்லெட் இண்டெக்ஸ்ன்னு சொல்றக்கூடிய ஒரு பிளேட்லெட் ரேஷியோ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த விஷயமும் அடிஷனலா பார்த்துடுறோம். அதாவது என்னதான் இந்த டிசீஸ் வந்துட்டாலும், அட்மோஸ்ட் ஒரு சித்த மருத்துவரா என்னோட நோக்கம் என்னவா இருக்கும்னா, பேஷண்ட்டோட லைஃப்ப ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணணும். பேஷண்ட்டுக்கு பட் அந்த தாட் இருக்கவே இருக்காது. வி ஹேவ் டு கம் டூ நெகட்டிவ். கம்ப்ளீட்லி வி ஹேவ் டு கம் அக்ராஸ் நெகட்டிவ் அப்படின்ற நெகட்டிவ் வந்தே தீரணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்துட்டே இருப்பாங்க. அது வரும். அதுக்கான டைம்ன்றது கண்டிப்பா குடுக்கணும். பிஃபோர் தட் பேஷண்ட்டோட லைஃப்ப சேவ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட முதல் குறிக்கோளா இத வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் கூடவே இன்கேஸ் HbEAG நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு டிஎன்ஏ லெவல்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீகுரோரோ அல்லது கோர் ப்ரொமோட்டரோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது சின்ன சின்ன மியூட்டேஷன்ஸ் வந்து அப்பப்ப நடந்து அப்பப்ப முடியும். அதனால டிஎன்ஏ லெவல்ஸ் வந்து EAG நெகட்டிவா இருக்கிற கேஸ்க்கும் கூட இருக்கு அப்படின்னா, இந்த மாரி மியூட்டேஷன்ஸ்னால கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் லிவரோட இம்பாக்ட் அப்படின்றது பீரியாடிக்கலா நம்ம 6 மந்த் ஒன்ஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அல்லது 4 மந்த்ஸ் ஒன்ஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ என்னோட ட்ரீட்மெண்ட்ல பொறுத்தவரை என்ன பண்றீங்க அப்படின்னா, 4 மந்த்ஸ் மெடிசின் எடுக்கிறோம். 4 மந்த் 5த் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் பிளான்ல போயிட்டே இருக்கும். ஸோ நெறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய சேனலோட வீடியோலயே பார்க்குறோம். நல்ல சக்சஸ் ஆகி, நல்ல ரெக்கவரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் நெறைய கமெண்ட்ஸ்ல வந்து குடுத்துட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப கேட்க சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே நான் சொல்றது, ஏன் டிஎன்ஏவ பார்க்கணும்? சித்தா மெடிசின் வந்து எப்படின்னா, வைரஸ் இஸ் ஆல்வேஸ் அ வைரஸ். அது 100 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி. டோன்ட் டிலே. லேட் பண்ணாதீங்க. இயர்லி கேரா நம்ம எடுக்கிறப்போ, நமக்கு இன்னும் அதிகபட்ச நம்பிக்கை நல்ல ஒரு ஹெல்த்த வந்து ஆரோக்கியமா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நெறைய சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்ப டிஎன்ஏன்னு ஒண்ணு இருக்கு. இந்த டிஎன்ஏவும் ரெப்ளிகேட் ஆகி மல்டிப்ளை ஆகணும். சரியா? இங்க பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்த டிஎன்ஏவும் இன்னொரு டிஎன்ஏவும் மல்டிப்ளை ஆகி 100 மடங்கு பெருகுவாங்க. இது பெருகுறதுக்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரணி அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு இது மட்டும் தான். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் தான் இதையும், இதையும் கனெக்ஷன் பண்ணி, மேட்டிங் பண்ணி, அடுத்த செக்மெண்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு உதவுறதுக்கு வாய்ப்புகளா இருக்கும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் மெடிசின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ மட்டும் தடுத்து விட்டாலே போதும், அடுத்த ஸ்டேஜ்க்கு போகாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ தடுத்து விட்டுருவீங்க. பட் மீதம் தடுத்த பிறகு இந்த 2ம் என்ன பண்ணும்? இது அழியறதுக்கான மருந்துகள் தான் இன்னைக்கு கிடையவே கிடையாது. ஸோ, அப்ப இத நம்ம ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னாலே, இத ஸ்டெபிலைஸ் பண்றோம் அப்படின்னாலே, நீங்க நெறைய ரிப்போர்ட்ஸ் பார்க்குறீங்க. டிஎன்ஏ 52 குரோர் இருக்கு, 58 குரோர் இருக்கு, இன்னைக்கு 0 வந்திருக்கு, 10 வந்திருக்கு, பிலோ 10 வந்திருக்கு அப்படின்னாலே, ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் நம்ம சித்தா மருந்துல இல்லாம இந்த மாரியான விஷயங்கள் வரவே வராது. அப்போ சித்தா மெடிசின் இஸ் ப்ராப்பர்லி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத கண்டிப்பா மறக்காதீங்க. இன்னொரு விஷயம் இந்த மாரியான ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் வெளிய நீங்க எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க குறைச்சிருவீங்க. நெறைய பேஷண்ட்ஸ்லாம் சொல்லுவோம். டாக்டர்ஸே நெறைய சொல்லுவாங்க. நீங்க ஆன்டிவைரல் ட்ரக் எடுத்தீங்கன்னா, லைஃப் லாங் எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற மாரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரும். பட் சித்த மருத்துவத்தில அந்த மாரியான ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா அறவே இருக்காது. ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா, 3 ஃப்ரீக்வன்சில வந்து நம்ம டிஎன்ஏ கம்ப்ளீட் 0 அல்லது பிலோ 100ல நம்ம மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னாலே, சர்ஃபேஸ் ஆன்டிஜனும் படிப்படியா குறைஞ்சிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, சித்தா மெடிசினோட கோலே என்ன அப்படின்னா, இந்த ஹெப்படைட்டிஸ்ல நம்மள ஒரு சேஃப் ஜோன், ஒரு ஆரோக்கியமா இந்த ஹெப்படைட்டிஸ்ல கார்சினோமாவோ, லிவர் சிரோசிஸோ இந்த மாரியான ஸ்டேஜ்க்கு போக விடாம, நம்ம அத வந்து காக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோல் இருக்கு. இன்னொரு விஷயம் பேஷண்ட் மத்தியில எப்பவுமே சொல்லுவாங்க, "சார் ஹெச்பிஎஸ்ஏஜி பாசிட்டிவா இருக்கு சார். ஹெச்பிஎஸ்ஏஜி பாசிட்டிவா இருக்கு சார். என்ன சார் பண்றது? இது நெகட்டிவே ஆகாதா?" அப்படின்னா, ஹெச்பிஎஸ்ஏஜி அப்படின்றது ஒரு வைரல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நாங்க சொல்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஸ்ட்ரக்சர். ரைட்டா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெச்பிஇஏஜின்னு சொல்லக்கூடிய இந்த உள்ள இருக்குல்ல, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த மஞ்ச கலர்ல லைன் போட்டிருக்கான்ல, இதுதான் ஹெச்பிஇஏஜின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன். ஸோ, இந்த லேயர் உடைஞ்சு சும்மா எப்பனாலும் சர்க்குலேட்ல அதாவது வைரல் உடையிறப்போ கண்டிப்பா சர்ஃபேஸ் ஆன்டிஜன் வெளிய வந்து அவுட்டர்ல இருக்க புரத பொருள் தான். பிளட்ல சர்க்குலேட் ஆயிட்டு அது ஒரு மார்க்கரா தான் பார்க்கணுமே ஒழிய, அது ஆக்டிவான ஒரு மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதா, நம்ம உடம்ப டேமேஜ் பண்ணக்கூடியது விஷயம் கிடையாது. அதுக்குள்ள இன்னொரு 3வது புரோட்டீன் அப்படின்றது தான் ஹெச்பிசிஏஜின்னு சொல்றது இருக்கும். ஹெச்பிசிஏஜி அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள கோர் அந்த டிஎன்ஏவுக்கு ஒரு அவுட்டர் உறை மாதிரி இருக்கும். இந்த அவுட்டர் உறை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அது எப்பல்லாம் உடையுதோ, அப்பதான் நமக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு இது மூவ் ஆகுற மாரியான ஆப்ஷன்ஸ வந்து கொண்டு வரும். சரி சார், அப்ப இந்த டிஎன்ஏன்றது என்ன சார்? இதுதாங்க ஒரு வைரஸோட முதலான அந்த ஒரு மூலக்கூறு பகுதின்னு சொல்றோம். இந்த டிஎன்ஏல ஏதாவது பிரச்சனை வருது, இந்த டிஎன்ஏ உடைஞ்சு வெளிய வரும்போது தான், இந்த ஒவ்வொரு பார்ட்டிகளும் வெளிய பிளட்ல தெரியும். ஹெச்பிஎஸ்சிஏஜி தெரியும், ஹெச்பிசிஏஜி தெரியும், ஹெச்பிஇஏஜி தெரியும். இந்த ஹெச்பிஇஏ அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் தெரியறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட்டா? இந்த இஏஜி தெரியும்போது தான் ரொம்ப ஃபாஸ்ட்டா உடையுது. ஏன்னா, ஒவ்வொரு புரோட்டீனும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டா உடையுது. ரொம்ப எளிமையா உடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ, அப்போ ஈஸியா பேஷண்ட்ஸ்க்கு டிஎன்ஏ லெவல் அதிகமாகுதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ, அப்ப இந்த டிஎன்ஏ லெவல் வெளிய வரும்போது, டிஎன்ஏ நம்பர்ஸ் வெளிய வரும்போது, இன்னொரு டிஎன்ஏவோட கனெக்ஷன் ஆகும். இந்த கனெக்ஷன் ஆகி, இது ரெப்ளிகேஷன் ஆகி, இவன் 1, 2, 3, 4, 5 அப்படி பன்மடங்கு இவன் இவனோட கனெக்ஷன் ஆவான், இவன் இவனோட கனெக்ஷன் ஆவான், இவன் இவனோட கனெக்ஷன் ஆவான். இப்படி பன்மடங்கு பெருகிக்கிட்டே போகும். ஸோ, இந்த பெருக்கத்த நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னாலே, நம்ம ஆக்டிவ் டிசீஸ்ல இருந்து நம்ம சேஃப் ஆயிடுவோம். அப்புறம் இந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜனும் அப்பதான் படிப்படியா குறையும். எந்த நேரத்திலயும் இந்த சர்ஃபேஸ் ஆன்டிஜன மட்டும் தயவு செய்து நேரடியாக இத நான் ட்ரீட் பண்றேன். இது எனக்கு நெகட்டிவ் ஆகணும்னு தயவு செய்து பேஷண்ட்ஸ் மத்தியில ராங்கான ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. ப்ராப்பரா நீங்க தெளிவான மருத்துவர், சித்த மருத்துவர் ஆலோசனை எடுக்கிறீங்கன்னா, டெஃபினட்டா தே வில் கைட் யூ இன் அ ரைட் வே அப்படின்றத தெளிவா தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது பத்தின வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நண்பர்கள் இத பத்தின யார் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அல்லது ரெக்கவரா இருக்கீங்களோ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல உருவாக்கணும் அப்படின்றது தான் நம்ம சேனலோட நோக்கம் அப்படின்றதையும் மறந்துற வேண்டாம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.